இப்போது நாத்திகவாதிகளை கடவுள் காப்பாற்றுகின்றார் என்றால் ஆத்திகவாதிகளை யார் காப்பாற்றுவார்? நாத்திகவாதி யார் சாமி உலகத்தில்? காட்டுங்க பார்க்கலாம். மனுஷன் தானே சாமி. இப்போ ஒரு கெட்டவன் கூட போய் ஒருத்தன் சேர்ந்துக்கினான்னு வச்சுக்கோ, அவன் செய்கிற செயலை தான் அவன் செய்வான். இவன் செயலை அங்கே செய்ய முடியாது. அதே ஒரு கெட்டவன் நல்லவங்கிட்ட மாட்டிக்கினான்னு வச்சுக்கோ, நல்லவன் செய்கிற செயலை தான் செய்ய முடியும், கெட்ட செயலை செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி நாத்திகன் சொல்கிறவனும் ஆத்திகன் சொல்கிறவனும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி. நாத்திகன் என்ன சொல்கிறான்னா, ஆத்திகனை விட அதிகமாக கடவுளை வாழ்த்துறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆத்திகன் ஒரு முறை கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான், ஒரு முறை தான் கடவுள் பெயர் சொல்கிறான். ஆனால் இந்த நாத்திகங்கிற பாரு பல முறை கடவுள் பெயரை சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராவணன் இருந்தான் இல்லையா? புராணத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராவணன் தான். அதே மாதிரி பக்த பிரகலாதனுடைய தந்தை இரணையன் இருந்தான். அதே மாதிரி கம்சன் இருந்தான் இல்லையா? கம்சனுடைய வேலை என்ன, அவனுடைய நினைவு என்ன? எந்த நேரமும் கண்ணனை கொன்னுடணும், அதானே அவனுடைய குறிக்கோள். அப்போது இவனுக்கு 24 மணி நேரமும் கண்ணனை பற்றி தான் கம்சனுக்கு நினைப்பு. அப்போது மற்றவனை விட, அந்த நாட்டில் இருந்த மக்களை விட கம்சனுக்கு தான் அதிகமான கருணை கடவுள் மேலே, அதனால் அதிகமாக நினைச்சான். அதே மாதிரி பக்த பிரகலாதன் அந்த ஹரிநாராயணான்ற சொல்லே சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு பிரகலாதனுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவன் பிரகலாதன் சொன்ன வார்த்தையை விட இரணையன் சொன்னது தான் அதிகமான ஹரிநாராயண நாமம். ராமனை பற்றி பக்தருங்க பேசுனதை விட ராவணன் தான் அதிகமாக புகழ்ந்தான் ராமனை. அப்போது எதிர்த்தால் அவன் நாத்திகன்னு சொல்கிறான், ஆதரித்தால் அவன் ஆத்திகன்னு சொல்கிறான். ஆனால் ஆதரிச்சனை விட எதிர்த்தவன் தான் அதிகமான கடவுள் நாமத்தை சொல்கிறவன். ஏன்னா அவனுக்கு தான் இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லிக்கினே இருக்கணும். ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னா, நீ ஆத்திகம் எண்ணி போட்டு இருக்கிற பொருளெல்லாம் இல்லைன்னு பேசாத, அது உனக்கே கேடு. அதே நேரத்தில் நான் ஆத்திகன்னு சொல்லிவிட்டு இல்லாததெல்லாம் வாரி வேஷம் கட்டிக்கின்னு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாது. ஆத்திகனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் சரி, கடவுளுன்ற ஒரு பொருள் உள்ளே இருக்கிற வேண்டியான் ஆத்திகனும் இருப்பான், நாத்திகனும் இருப்பான். கடவுளுன்ற ஒரு பொருள் காற்றிருந்த பிராணன் வெளியே போச்சுன்னா அங்கே நாத்திகனும் இல்லை, ஆத்திகனும் இல்லை. அப்போது எது நிற்குது, எது பேசுது? உள்ளே இருக்கிற இறைவன் மட்டும்தான் பேசுகிறான், நீ பேசலை. நீ வச்சுக்கினது உனக்கு பேர் ஆத்திகன், அவனுக்கு பேர் நாத்திகன்னுட்டு. ஒருத்தனை கோவிந்தான்னு பேர் வச்சுக்கினா, ஒருத்தன் குமாரசாமின்னு ஒருத்தன் பேர் வச்சுக்கினா, இது பேரெல்லாம் அவங்க வச்சுக்கிற பேர். ஆனால் இறைவன் வச்ச பேர், இயற்கையான பேர் பிராணன். அந்த பிராணன் வெளியே போச்சுன்னா ஆத்திகனம் இல்லை, நாத்திகனம் இல்லை சாமி. எங்கே ஆத்திகன்? நாத்திகன் பாம்பாட்டி காலத்தில் நாத்திகம் பேசுகிறாரு. நாத்திகம்ன்றது இப்போ தான் பேசுச்சுன்னு இல்லை. நாத்திகெல்லாம் வாழறானான்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாத்திகம் பிச்சை எடுத்துக்கணுங்கிறான். ஆத்திகெல்லாம் பிச்சை எடுக்கிறானா எத்தனையோ ஆத்திகெல்லாம் கோடீஸ்வரனாகிறான். அதனால் உலக வாழ்க்கையில் ஆத்திகனா நாத்திகனா இல்லை, அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய தொழில், அவனுடைய பயணங்கள், அவனுடைய சுற்றுச்சூழல், இதெல்லாம் சேர்த்து தான் அவனை நிர்ணயம் பண்ணுது. இங்கே ஆத்திகமா நாத்திகமான்றது பேச்சே கிடையாது. அதனால் ஆத்திகம் நாத்திகம்ன்றதை மறந்துடுங்க, மனுஷன்றதை நினச்சிக்கோ. இந்த ஆத்திகம் நாத்திகம்னு நினைக்கிற மாதிரி தான் மதங்களும் இன்றைக்கி வாதம் பண்ணின்னு இருக்குது. அதனால் இது தேவையற்ற விஷயங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கணுமே தவிர இங்கே நான் நாத்திகன், நான் ஆத்திகன் என்ன ஆகிட போகிறேன்? ஆத்திகன் இருந்தாலும் அம்மா வயிற்றில் தான் பிறக்கணும், நாத்திகன் இருந்தாலும் தாய் வயிற்றில் தான் பிறக்கணும். ஆத்திகன் இருந்தாலும் ஒரு மனைவின்னு ஒரு பெண்ணை கட்டி தான் ஆகணும், நாத்திகனாலும் ஒரு பெண்ணு மனைவின்னு கட்டி தான் ஆகணும். ஆத்திகன் எனக்கு மனைவி கட்ட வேண்டியதில்லை, தானாக வரும்னு சொல்ல முடியுமா? நாத்திகன் எனக்கு மனைவி கட்டிக்க வேண்டியது தானாக வரும்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கை முறை பூமியில் நீயும் ஆத்திகனும் சாப்பிட்டாகணும், நாத்திகனும் சாப்பிட்டு தாண்டா ஆகணும். இங்கே என்னடா ஆத்திகன் நாத்திகன் சும்மா வாதத்துக்கு பேசி நிற்கிறீங்க.
அது தேவையற்ற விஷயம். மனுஷன்ற ஒரே நினைப்பை வச்சுங்க, எல்லாருக்கும் நன்மை நடக்கும். சொல்லுங்க சாமி. இப்போ சுவாமி, அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சிவபக்தன் என்றால் ராவணேஸ்வரன் என்று சொல்வார்கள். ராமனை கூட ராவணன் ரொம்ப சிறந்தவன் என்று தான் ராவணன் சொல்லியிருக்கின்றார். இந்த ராவணன் ராவணனுடைய சிறப்பியல்புகள் அல்லது அவரை பற்றிய இது அதாவது ஒரு கதையா அல்லது இதிகாசம் அந்த இதில் போய்விடுமா, அல்லது ராவணன் என்ற ஒரு சிறந்த மன்னன் இலங்கையில் இருந்தானா என்னன்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இலங்கை என்ற நாடு ஒரு புனிதமான நாடு. ஏன்னா அந்த இலங்கை இந்தியாவோடவே இணைஞ்ச நாடு. அது இந்தியா எப்படி தெய்வீகத்தில் புனிதமோ அதே மாதிரி இலங்கையும் புனிதமான நாடு. அந்த புனிதமான நாட்டில் இந்தியாவில் கூட வரல ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தன். ராவணனுக்கு 10 தலை, 20 கை. சரி, கால் எத்தனை இருக்கணும்? அப்போது 20 கால் இருக்கணும். ஆனால் கால் மட்டும் 2 இல்லையா? இது என்ன காரணங்கள்? ஒரு குழந்தை 10 தலை வச்சு ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வருமா? யோசிக்க வேணா? நம்ம எவனோ எழுதி இருக்கட்டும், எவனோ சொல்லி இருக்கட்டும், நமக்குன்னு சுய அறிவு இருக்குது இல்லை? அதில் யோசிக்க வேணாவா? ஒரு 10 தலை வச்சு ஒரு குழந்தையினுடைய ஒரு தலைக்கிற குழந்தையே தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தைய பெற்றுக்க முடியல ஒரு தாயாலன்னா, 10 தலை இருந்ததுன்னா அந்த குழந்தை ஒரு கர்ப்பத்தில் பிறக்குமா? யோசிக்கணும் நம்ம. ஆனால் அப்படி பார்த்தோம்னா 10 தலை வச்சு ஒரு குழந்தை பிறக்காது. சரி, 10 தலை வச்சு ஒரு குழந்தை பிறக்காது. எப்படி இவருக்கு 10 தலைன்னு வச்சான்னா, ஒரு தலைக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அவன் அந்த அறிவு 10 தலையினுடைய அறிவு அவன் ஒரு தலையில் இருந்தது. அந்த அறிவு ஆற்றலுக்கு தான் அவனுக்கு 10 தலை ராவணன் வச்சாங்களே தவிர பிறப்பால் 10 தலை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுற மாதிரி லைனாக இல்லை. லைனாக இருந்தால் அவங்க அம்மாவும் காலி, இவரும் காலி. ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன நல்குணங்கள் இருக்குதோ, என்னென்ன திறமைகள் இருக்குதோ, என்னென்ன பக்திகள் இருக்குதோ, 10 பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் அவன் ஒருவங்கிட்டவே இருந்தது. அதனால் 10 தலைக்கு சமமானவன். அதனால் 10 தலை ராவணன். சரி, 20 கை வச்சுன்னு போனால் எப்படி இருக்கும்? அது மனுஷன் மாதிரி இருக்குமா? ஒரு நாட்டை ஆள முடியுமா மன்னனா? இல்லை. 10 பேருக்கு என்ன பலமோ அந்த பலம் இவன் ஒருத்தனுக்கே இருந்தது. அதனால் 10 கையை போட்டு காட்டினான். அவனுக்கு 20 கையை போட்டு காட்டினான். அதே நேரத்தில் சிவபெருமான யாருமே அவருடைய யோகத்திலேருந்து ஆட வச்சதே கிடையாது. எந்த மகானும் கிடையாது, எந்த தேவரும் கிடையாது. எல்லா தேவர்களுமே சிவபெருமான் எந்த நேரமும் நிஷ்டையில் இருக்கக்கூடியவர். ஏக்கம் பண்ணக்கூடியவங்க பிரம்மா, விஷ்ணு, சக்தி. இந்த 3 பேர் தான் பிரபஞ்சத்தினுடைய ஏக்கமே. ஆனால் சிவபெருமானுடைய நேரடி இயக்கம் உலகத்துக்கு கிடையாது. நேரடியாக உலகத்துக்கு வந்தால் இங்கே உயிரினம் தங்காது. அப்போது சிவபெருமானுடைய நிலை என்னன்னா நிஷ்டை நிலை. எந்த நேரமாக ஒரு யோகத்திலேயே இருப்பார். எங்கே ஒரு இன்னல்கள், எங்கே ஒரு துன்பங்கள், எங்கே ஒரு அபால நிலை, அந்த ஓசை அவர் கேட்கும். அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை அனுப்புவார். அந்த உருவம் அங்கே போய் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு வந்து அதிலேயே இணையும். உலகத்தில் எல்லா பொருளும் அதிலிருந்து இணையும், பிரியும். ஆனால் அதிலேயே இணையும். ஆனால் அது எது கூடவும் போய் இணையாது. அப்படிப்பட்ட ஈசன். அப்படிப்பட்ட ஈசனை வீணையினுடைய வாசிப்பால் நடனமாட வச்சான் ராவணன். அவ்வளோ பெரிய திறமசாலி. அந்த அளவுக்கு கவிநயம் உள்ளவன். அவனுடைய அரசாட்சியில், அரண்மனையில் அரசாட்சி ரொம்ப தூய்மையாக பண்ணுவான். அதனால் அவனை கடவுளாகவே மதிக்க ஆரம்பித்தான்.
இங்கே எங்கே தவறு வந்தது? இதுதான் விதின்றது. இதுதான் விதின்றது. சீதை ராவணனுடைய பெண்ணு. அந்த ராவணனுடைய பெண்ணு சீதை பிறந்த உடனே ஜோசியம் பார்க்கும்போது இந்த பெண்ணு இந்த நாட்டில் இருந்தால் உன் அரசாங்கம் போயிடும், நீ போயிடுவேன்ட்டான் ஜோசியம். அதனால் அந்த குழந்தைய ஒரு நதியில் தூக்கி போடுறான், கடலில். அந்த குழந்தை அந்த நதியிலேருந்து அடிச்சுக்கின்னு வந்து தான் இவர்கிட்ட கிடைக்குது. பேர்னா ஜனகருக்கு குழந்தை கிடையாது. ஜனகர்கிட்ட அந்த குழந்தைய ஜனகர் வளர்க்குறாரு. ஜனகர் வளர்த்து ராமனுக்கு கட்டி கொடுக்குறாரு. ஆனால் விதிவசமாக அங்கே ஆரம்பத்தில் என்ன சொல்லுது? அதனால தான் சொல்கிறது, இறைவன் உன்னுடைய தலையெழுத்தை எந்த கொம்பனால் என்னை மாற்ற முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ராவணன் தன்னுடைய மகளில் தூக்கி போட்டுட்டான். அந்த மகள்ன்றதே தெரியாத அந்த மகளையே தூக்கின்னு போய் அவன் நாட்டுக்குள்ளே வச்சுக்கினான். திருப்பி விதி வலிச்சும் போது பார், ராமாயணம்ன்றது 3 பெண்களால் ஏற்பட்டது. 3 பெண்களால் ராமாயணம்ன்ற ஒரு புராணம் ஏற்பட்டது. ஒன்று தசரதனுடைய மனைவி கைகேயி இல்லையா, இன்னொன்று சூர்பனகை, இன்னொன்று சீதை. இந்த 3 பெண்களால் அழிஞ்சது இலங்கை இல்லையா. அப்போது ஒரு நாடோ ஒரு வீடோ நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டில் இருக்கிற பெண்ணும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் நல்லா இருந்தாங்கன்னா அந்த நாடும் நல்லாயிருக்கும், அந்த பெண்களும் நல்லா, அந்த வீடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ராமாயணத்தினுடைய அழிவு 3 பெண்களால் ஆச்சு. இந்த மகாபாரதம் என்ற அழிவை தேடினீங்கன்னா அது 3 ஆசைகளால் ஆச்சு. இது 3 பெண்களால் அழிஞ்சது. மகாபாரதம் நடந்து அழிஞ்சது 3 ஆசையால் ஆச்சு. பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை. இந்த 3 ஆசையால் அழிஞ்சது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் அழிவுக்கு அடிப்படை எதுடான்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஏற்படுற ஆசை. அந்த மனசுக்குள்ளே ஏற்படுற ஆசையை அடக்கினீங்கன்னா துன்பம் இல்லாத வாழலாம். அதனால் இலங்கை ஒரு புனிதமான நாடு. இலங்கேஸ்வரம் மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையாது. ஆனால் அந்த மகாவிஷ்ணு நாராயணன், மகாவிஷ்ணுன்றது பேர் அப்புறம் வந்தது பேர், அது நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கிறாரு. நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கும்போது சித்தர்கள் பார்க்க போகிறாங்க நாராயணன். அப்போது இந்த 2 பேர் காவலாளிகள் நாராயணனுக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது. யார்? இரணையன், இரணையாட்சிதன், 2 காவலாளிகள். இந்த சித்தர்கள் பார்க்க போகும்போது இது மாதிரி நாராயணனை பார்க்கணும்னா பார்க்க முடியாது, இப்போ அவர் பள்ளி கொண்டு இருக்கிறாரு. அப்புறமா பார் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லி யார் வந்தேன்னு சொன்னாலும் விட முடியாதுன்ட்டு அவங்கள சபிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்களுடைய சாபனை தான் அந்த கம்சன், அவங்களுடைய சாபனை தான் அந்த இரணையன், அவங்களுடைய சாபனை தான் அந்த ராவணன். இந்த முப்பிரவிலும் அப்போது இது முடிஞ்ச பிறகு நாராயணங்கிட்ட இந்த 2 பேரும் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி சித்தர்கள் எங்களை சபிச்சிட்டாங்க, அந்த சாபனியை நீங்கள் தான் என்கிட்ட எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த காவலர்கள் நாராயணனை கேட்கும்போது, அப்போ நாராயணன் சொல்கிறாரு, அவங்களுடைய சபிச்ச சாபனியை நான் திருப்பி பெற முடியாது. அப்போ இதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி உண்டு. 3 பிறவியில் நீங்கள் என்னை திட்டணும், 3 பிறவியில் என் கையாலேயே நீங்கள் சாகணும், அப்போ உங்களுக்கு மோட்சம். அந்த 3 பிறவி தான் அது. கமசன், இரணையன், ராவணன். இந்த 3 பிறவிலையும் எந்த நாராயணன் கிட்ட வரம் வாங்கின்னு வந்தாங்களோ அந்த நாராயணியை திட்டி அந்த நாராயணாலேயே செத்து மோட்சத்துக்கு போனாங்க. இதுதான் சாமி வரலாறு. கொஞ்சோண்டு ஒரு கேப் போடுது. மனுஷனுக்கு நவதுவாரங்கள் இருக்கு. சரி. வெளியில் நவகிரகங்கள் இருக்கு. சரி. இந்த துவாரங்களுக்கும் அதில் வெளியேற காற்று மற்ற விஷயங்களுக்கும் வெளியிலேருந்து வர அந்த நவகிரகங்கள் இயக்கத்தில் இருக்குது இல்லையா, இதுக்கும் மனுஷனுக்கு என்ன தொடர்பு? அதுதான் மனுஷனை இயக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு டிவி வச்சுக்கிறீங்களா? அந்த டிவியில் ராஜ் டிவின்னு வச்சுக்கிறீங்க, சன் டிவின்னு வச்சுக்கிறீங்க, மெகா டிவின்னு வச்சுக்கிறீங்க, ஏதோ டிவிங்க வச்சுருக்கிறீங்க. நீங்கள் டிவி ஆஃப் பண்ண உடனே எல்லாமே வருதா? இல்லை சார், எது வைக்கிறோமோ அதுதான் வருது.
அப்போ இது வச்சா தான் அது வரும். வரும். ஆமாம். எல்லாமே சாதாரணமாக நேரம் வர்றதில்லை. அதே மாதிரி நவதுவாரத்தினுடைய இயக்கமும் நவ கிரகத்தினுடைய இயக்கமும் சேரும்போது தான் ஒன்று சேரும். இது சேராத போது அது தனியாக இருந்துடும், இது தனியாக இருந்துடும், இது உபாதையை கொடுக்கும். அப்போது அது சேரும்போது அந்த உபாதையிலேருந்து விலகிடும். இதுக்கு கோவிலுங்களில் சன்னீஸ்வரன் கோயிலுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு 9 சிலைகள் வச்சுருப்பாங்க. அந்த 9 சிலைகளில் ஒரு நாளைக்கு 9 சுற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அந்த 9 சிலையை சுற்றணும்? அந்த 9 சிலையை சுற்றினா தான் உன் கிரகம் சரியாகுமா, இல்லை அந்த கல் சிலை தான் உன்னை சரி பண்ணுதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. யோசிக்காமல் ஏதோ போய் சுற்றின்னு வராங்க. சுற்றிட்டு வரும், அவ்வளோதான். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எல்லா செயலுக்கும் அடிப்படை மனம் பண்ணிட்டு. இப்போது அந்த கோவில் உள்ள சன்னீஸ்வரன் கோயிலில் இருக்கிறது வெறும் சிலை, அது ஒரு மனிதன் செய்ததான் கல். ஆமாம். ஆனால் அது அங்கே கல்லுன்றதை மறந்துட்டு கடவுள்னு போயிட்டீங்க சரி சார். இல்லையா? அந்த கடவுள்னு போய் அந்த நினைவோடு சுற்றும் போது மனமாகப்பட்டது அந்த 9 நவகிரகத்தையும் இயக்கத்துக்கு கொண்டார். சரி சரி. புரிஞ்சுதா? புரியுது. புரியுதா? அப்போது இது எதுக்காக வச்சிருக்குதுன்னா உன் மனம் ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்படும் போது ஒரு 9 சுட்டு 27 நாள் அது மாதிரி சுற்றும் போது 1,00,000 வந்துடும். அப்படி வரும்போது உன்னுடைய அங்கங்களில் இருக்கிற அந்த 9 நவதுவாரமும் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடிப்படை எதுன்னா மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா நினைவு. நினைவினுடைய நிலை என்னன்னா செயல். இதான் சாமி. அப்போ நம்ம நினைச்சாதான் அது நடக்கும். அது நீ நினைக்காத எதுவுமே நடக்காது. எல்லாமே நீ நினைச்சால்தான் நடக்கும். நீ நினைக்காம இப்போ அங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து இங்கே வரணுன்னா நீ நினைச்சதால் தான் வந்த. நீ நினைக்கலன்னா வர முடியாது. அப்போது எல்லா செயலுக்கும் காரணம் மனம் வேணும். மனம் இருந்தால் போதுமானா போதாது, மனத்தில் நினைவு வேணும். நினைவு இருந்தால் போதுமானா போதாது, செயல் வேணும். அப்போது மனம், நினைப்பு, செயல், இது 3 சேர்ந்து தான் இயக்கம். இந்த இயக்கத்தால் தான் அந்த நவகிரகமும் நவதுவாரமும் ஒன்று சேரும்போது துன்பம் இல்லாமல் வாழறீங்க. ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க சாமி. சரி. அவங்களுக்குன்னு ஒரு அறிவு, ஒரு ஆற்றல் இருக்கு. சரி. ஆனால் அது பிள்ளைங்களுக்கு வர்றதே கிடையாது. சரி. ஆனால் மற்ற ஜீவராசிகள், உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. சரி. ஆனால் அதோட அறிவும் ஆற்றலும் அந்த ஜீவராசிகள் அதோட சந்ததிக்கு வருது. சரி. மனுஷனுக்கு மட்டும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன சாமி காரணம்? மற்ற ஜீவராசிகள்லாம் இயற்கையோடு வாழுது. இப்போ ஒரு புலி குட்டி போட்டதுன்னா அந்த குட்டிக்கு பேரும் புலி தான். புலி குட்டி பெரிய புலி இருந்தது, அது குட்டி போட்டது, அதுவும் பேரும் புலி தான். அந்த பெரிய புலி எப்படி துணிமணி இல்லாத, ஊடு வாசல் இல்லாத, பொண்டாட்டி புல்லு குட்டி இல்லாமல் வாழ்ந்ததோ அப்படியே அது தாய் புலியும் குட்டி புலியும் வாழுது. அப்போது அது எங்கிருந்து வந்ததோ அதனுடைய இயக்கம், அதனுடைய செயல், அதனுடைய குணம், இது 3க்கும் இது வந்துட்டு. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான், குழந்தை பிறந்தவொடனே ஆயா கிட்ட கொடுக்குறான், இனிமேல் நீ வளங்க, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. அப்போவே அந்த குழந்தையினோட குணம் கெட்டு போச்சு. ஒரு குழந்தைய பெற்று எடுத்த உடனே மனிதன் சொல்கிற விஷயம், இந்த நாட்டில் நீ ராஜாவாக வாழணும், நீ மந்திரி ஆகி போகணும், நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடணும், நீ பெரிய டாக்டர் ஆகிடணும், இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லத்தனங்க சொல்கிற, இது நல்லது இல்லை, அவனுடைய மனத்தை கெடுக்கிற வழி இது. ஏன்னா அவன் சுயமாக வளரவே உடலை, நீ சுயமாக வளர விடாத அவனுடைய காதில் தான் மந்திரம் ஓதுவாங்கன்னுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த இளமையில் வர குழந்தைக்கு ஓதி 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 உன்னுலேருந்து அவனை மாறுபட்டு வளர்த்துட்டீங்க. அப்புறம் அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்க முடியும் சொல்லு? அதனால் இருக்க முடியாது. ஒரு தாய் தகப்பன் அப்படின்ற எப்படி இருக்கணும், எதுவாக இருக்கணும், அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதை ஒவ்வொரு தாய் தகப்பனும் சிந்திச்சு பார்க்கணும். நான் தாய்ங்க, நான் தகப்புங்க,
என் புள்ள மாதிரி ஊரில் புள்ள இல்லைங்க, என் பொண்ணு மாதிரி ஊரில் பொண்ணு இல்லைங்க. இங்கேயே நீ அறியாமையில் வந்துட்டேன்னு அர்த்தம். பசங்க இதுக்கே பேசக்கூடாது. இது மாதிரி தகப்பன் தாய் அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுப்பா ஒரு குழந்தைக்கு. என்ன கொடுப்பா? அன்பையும் பாசத்தையும் கலந்து ஊட்டுவா ஒரு தாய். தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுவான். ஏன் தாய் பாசத்தையும் அன்பையும் கலந்து ஊட்டுறா, தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுறான்னா, தகப்பனுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த பாசத்தை அந்த பிள்ளை மேலே காட்டும் போது அந்த பிள்ளை கெட்டு போகும். ஆனால் தாய் அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுக்கும்போது அந்த பிள்ளை கெட்டாலும் தகப்பனுடைய கண்ட்ரோல் அது நின்றுடும். ஆனால் தாய் பாசத்தையும் அன்பையும் கலந்து கொடுக்கணும், தகப்பன் அன்பை கொடுக்கணும். ஆனால் தகப்பன் ஏதுவோ நம்ம பெரிய அறிவாளி மாதிரி பிள்ளைய எந்த நேரமும் சிடுன்னு காட்டுறது, எந்த நேரமும் திட்டுறது, எந்த நேரமும் கடிஞ்சிக்கிறது இருந்ததுன்னா அந்த புள்ள கெட்டு போகிறதுக்கு அந்த தகப்பனே வழிவகுத்துன்னுக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ஒத்துக்க மாட்டான். இது இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட அந்த அன்பு மட்டும்தான் இருக்கணும், கடிஞ்சல் இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் கடிஞ்சைன்னா ஒரு குழந்தைய அடிக்காத வரைக்கும் அது உன் மேலே அன்பு செலுத்தும். அதை அடிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது வாய்ப்பேச்சு அடிக்கிறத விட கொடூரமாக இருக்கும். அப்போது அந்த குழந்தைகிட்ட எப்பெல்லாம் அன்பை காட்டணுமா அப்படி அன்பை காட்டணும், எப்பெல்லாம் கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கணும். ஆனால் வெறுப்பை காட்டிடக்கூடாது. வெறுப்பை காட்டிட்டீங்கன்னா அது வெறுப்பில் வளர்ந்ததுன்னா அது பின்னாடி நெருப்பு மாதிரி ஆகிடும் அது கட்சியில். அதனால் வளர்ப்பை முதல்ல தாய் தகப்பன் சீராக வளர்க்க கற்றுக்கணும். நான் ரொம்ப அன்புங்க, என் குழந்தை மாதிரி யாரும் இல்லைன்னா கெட்டு போகும்போது நீ தான் துன்பப்பட போகிற, உன் புள்ள தான் கெட்டு போகிறான். அதனால் அளவு மீறி இன்பத்தை கொடுக்கக்கூடாது, ஆசையை அளவு மீறி வைக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. ஏன்னா சுதந்திரமான மனுஷனி, உன் கூட ஒரு துணையை சேர்த்த உடனே உன் சுதந்திரம் அன்றைக்கே போச்சு. ஆனால் அந்த சுதந்திரமாக கூட இருக்கலாம், நீ அடிமையாகிடக்கூடாது. பெண்ணுக்கு அடிமையாக ஆகினா உன் வாழ்க்கையே அடிமை தான். நீ எதுக்குமே இனி உபயோகப்பட முடியாது, அவளை கேட்காத நீ எதையுமே தனித்து செய்ய முடியாதாயிடுவேன். ஆனால் இது உங்கள் 2 பேரோட கூட பரவாயில்ல. உனக்கு ஒரு புள்ள பிறந்து போச்சுன்னு வச்சுக்கோ, நீ வாழவே நிம்மதி எழுந்துருவ. ஏன்னா அந்த ஏர் ஓட்டுவாங்க, ஒரு தடி கொம்பு வச்சுருப்பாங்க. அந்த தடி கொம்பினுடைய முனையில் ஒரு ஊசி மாதிரி ஒரு முள் வச்சுருப்பாங்க. அது அந்த ஏர் ஓட்டும் போது, வண்டி ஓட்டும் போது அதனோட தொடையில் அப்படி குத்துவாங்க, மாடு நெளியும். அதுக்கு பேர் சுல்லானி. பிள்ளைகள் ஒரு சுல்லானி. நீ என்னமோ நான் பெத்த புள்ள ரொம்ப அன்பாக இருந்தது, எனக்கு எப்போ உனக்கு அன்பாக போகுது? இனி உன் வாழ்க்கையில் அன்பு ஏது? சம்பாரித்து அது கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ நீ நிறுத்தியா அங்கே பகை உருவாயிடும். அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதுலேருந்து விலகணுமோ அதை விலகணும். எல்லாத்தையும் செய்கிறதும் எல்லாத்துலேயும் விலகிறதும் இருக்கிறவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, நல்லா இருக்காது. இது வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஒரு அம்மா சுவிட்சர்லாண்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. அந்த அம்மாவனுடைய பேர் ஜெயா. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரும் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டார். ஏன்னா அது இடையில் தானே, இடையிலே போயிடும். என்னை கூட சாய் தர்மா பேட்டி எடுக்கும்போது ஒரு பொண்ணு கேட்டது, வக்கீல் பொண்ணு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு இன்பமாக வாழ்ந்தோம் எத்தனை பேர் சேர்ந்து. சரி, அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம்லாம் எல்லோரும் வாழறாங்களே, எல்லோரும் வாழலை, 100க்கு 10 பேர் கெட்டு போயிடுவான். ஆனால் காதலித்து கல்யாணம் பண்ணுறேன் 90 பேர் கெட்டு போயிடுவான். இந்த 100க்கு 10 பேர் கெட்டு போனால் கூட இந்த 2 வீட்டுக்காரர் சேர்ந்து ஒரு சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நீ வீட்டுக்குன்னு ஓடனவனுக்கு உனக்கு 2 வீட்டுக்காருமே வரமாட்டாங்க, அனாதி ஆகிடுவேன் நீ அப்படின்னா. ஏன்னா வாழ்க்கை, உடலுடைய வேகம், வயசு, இதையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செயல்கள் செய்ய சொல்லும். அதனால் அப்படி போயிடும். அதே மாதிரி அந்த அம்மா லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, புருஷங்காரன் ஓடி போயிட்டான்.
அந்த சுவிட்சர்லாந்தில் இருந்துக்குன்னு அந்த பொய்யனும் பொண்ணையும் எப்படியோ சாமர்த்தியமாக ஒரு வேலை செய்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுது, அம்மா அன்னைக்கு செய்தது தவறு, அதே தவிர இன்னைக்கு பொண்ணு செய்யுது. அன்னைக்கு அம்மா சின்ன வயசில் பெற்ற தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காம செய்த தவிர, அந்த ஜெயா செய்த தவிர இன்னைக்கு அதனுடைய பெண் செய்து. ஆனால் அன்னைக்கு அம்மா செய்யும் போது அவங்க தாய் தகப்பன் சொல்லும் போது அம்மாவுக்கு தெரியல. இன்னைக்கு அந்த அம்மா 4 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, என் பொண்ணு இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு சொன்னா கேட்டியா? உன் தாய் தகப்பன் சொல்லும் போது நீ கேட்கல. இன்னைக்கு நீ சொன்னா உன் பொண்ணு கேட்கல. காரணம் எண்ணங்களுடைய அடிப்படை இது. உன் குழந்தை பிறந்தது உன்னுடைய எண்ணம், அது இருக்கும் அதுகிட்ட, அது உன்னுடைய செயலை இப்போ காட்டுது. ஆனால் அது உன்னால் தாங்க முடியல, உன் எண்ணம் தான் அது, உன்னால் அது தாங்க முடியல. அதனால் பிள்ளை பெற்றுக்கிறதோ பிள்ளை வளர்க்குறதோ பெரிய விஷயம் இல்லை. அதனால தான் சொன்னேன், அன்பும் பாசமும் கலந்து ஊட்டுவா தாய், தகப்பன் அன்பு மட்டும்தான் ஊட்டுவான். அப்படி தூர வைக்கணும். என் புள்ள மாதிரி உலகத்தில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நினச்சின்னா உனக்கு வேதனை பின்னாடி காத்திருக்குதுன்னு அர்த்தம். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு பிள்ளை பற்றினா அது என்ன பின்னாடி காப்பாற்றுன்ற நினைவு வச்சுன்னு அதை காப்பாற்றாத. உன்னுடைய கடமையை செய்கிறேன்னு, ஏன்னா நீ பெற்றுட்ட, நீ தான் செய்யணும். அதுக்கு அதனுடைய கடமையை செய்து விட்டுடு. நீ வாழறதுக்கு இறைவனை பிடிச்சிக்கோ, அப்போ நிம்மதியாக வாழ்வ. என் புள்ள காப்பாற்றுவானா உன்னை நடுரோட்டில் விட்டுடுவான். உன் புள்ள அன்னைக்கு ததும்பி அழுவ. அதனால் பாசத்தை அது மேலே கொட்டாத, அது கடமையை மட்டும் செய். பாசத்தை கொட்டினா பின்னாடி நீ அழ போகிறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி வாழ்க்கைன்றது அந்த மாதிரி அமைக்கணும். அப்படி அமைச்சு வாழ்ந்தால் அது பயனிலும் இருக்கும். நீ எப்படி ஒன்றா வாழலாம் அப்படின்னு வாரி கட்டிக்கினீன்னா துன்பம் உன்னை வந்தே சேரும், அதை யாரும் வாங்க முடியாது. இதுதான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு பறவை ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. குறிப்பிட்ட காலம் அந்த பொரிச்ச குஞ்சுக்கு அந்த பறவை எங்கெங்கேயோ போய் திரிஞ்சு உணவு தேடி எடுத்துன்னு வந்து கூட்டில் இருக்கிற பறவைக்கு ஊட்டுது, குஞ்சுக்கு. ஆனால் இந்த பறவை பறக்க முடிஞ்ச உடனே அது ஊட்டுறதை நிறுத்திடுது இல்லையா? அப்போது அந்த பெரிய பறவைக்கு துன்பம் இல்லை. போடா அது பறக்கிறது, அது வாழ்ந்துக்கும் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு விட்டுடுச்சு. அதனால் அதுக்கு துன்பம் இல்லை. அதே மாதிரி ஒரு மிருகம் ஒரு குட்டி போடுது, ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குது. அந்த மிருகம் சுயம்பாக வாழ முடிஞ்ச உடனே அந்த குட்டி போட்ட மிருகம் விலகி போயிடுது. அப்போ அது சுயம்பாக வாழுது. அப்போ குட்டிக்கும் துன்பம் இல்லை, தாய்க்கும் துன்பம் இல்லை. ஆனால் மனிதன் அப்படி இல்லையா? சாவர வரைக்கும் சேர்த்து பூசில அழுவுறான், பாசம் 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 பண்ண அழுவுறானே. அப்போ இவன் அழுகிறதுக்குன்னே பிறந்தவன். அப்போ இவனுடைய மனநிலையை எப்படி உருவாக்கிக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கினான்னா துக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவோம். இந்த துக்கத்திலேருந்து வெளியே வந்தால் உனக்கு ஒரு ஆதரவு வேணும். நீ தனித்து இயங்க முடியாது. இறைவனுடைய ஆதரவை புடி, அது உன்னை வாழ வச்சிடும் துன்பத்திலேருந்து. சொல்லு சாமி. என்னப்பா என்னை பார்த்தா கிண்டல ஒரு லிஸ்டாக எழுதின்னு வந்துக்கிறேன். எல்லாருக்கும் பதில் வந்துச்சு. கேட்ட கேள்விகளாம் இல்லை பதில் வந்துருக்கு சாமி. இந்த உலகத்தில் எதுதான் சாமி நிரந்தரம்? உலகம்தான் நிரந்தரம். எதுவுமே எந்த இதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரையா? ஒரு பாட்டு ஒன்றுக்குது தெரியுமா? ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இருக்குது இல்லை? அப்போது எது ஒன்றாலும் எதில் ஒன்றாலும் போக வேண்டிய காலம் வரும். ஆனால் உலகம் அழியாதது, நிரந்தரமானது. நீ இது எல்லாம் பொய்யாந்து. ஒரு மரம் செடி கொடி வளர்க்குற ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒருத்த ஓஹோன்னு வாழறான் குறிப்பிட்ட காலம், ஒருத்த ஏழ்மையில் வாழறான் குறிப்பிட்ட காலம், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். உலகம் மட்டுமே நிரந்தரமானது, இறைவன் மட்டுமே நிரந்தரமானவன். அதுக்காக சாமி இவ்வளோ அவஸ்தை, அதுக்காக சாமி இவ்வளோ அவஸ்தை. பாசம் பாசம்னு ஒன்றுக்குது. இன்றைக்கி 2 நாள் இங்கே இருந்து பார்க்கலாம், 2 நாளைக்கு இங்கே தங்கிட்டு எனக்கு வீடு வேணுங்க, வாசல் வேணுங்க. நான் இவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்க, இது வரைக்கும் தெரியாது இருந்ததுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க இப்படிலாம் இருக்குதுன்னு, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்ட்டு. இப்போ தெரிஞ்சுக்கணுங்க. நான் 2 நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டேங்க, படு பார்க்கலாம். அதுக்கு நிறைய கேள்வி
பாருங்க, ஏன்னா நீ இல்லைன்னா அங்கே வருமானம் இல்லை, நீ இல்லைன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லை, நீ இல்லைன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லை, நீ இல்லைன்னா அவங்களுக்கு பொழப்பே இல்லையா? போய் உன்னை ஒரு சுயநலத்துக்கு அவங்க வச்சுங்கிறாங்க, உன் சுயநலத்துக்கு அவங்கள நீ வச்சுன்னு தெரிஞ்சுங்கிற. இந்த சுயநலங்கள் இருக்கிற வரைக்கும் சுதந்திரமாகவே முடியாது. வாழ்க்கையே சுயநலம். வாழ்க்கை எப்படி சுயநலமாகும்? வாழ்க்கை எப்படியா சுயநலமாகும்? நீ சுயநலமாக ஆக்கிக்கினா அது சுயநலமாச்சு. மாடு ஆடுக்கு சுயநலங்கதா இல்லை, பின்ன உனக்கு மட்டும் எப்படி? அது வாழ்க்கை இல்லையா? அது வாழலையா? நீ ஆக்கிக்கின ஒரு பிம்பம் உண்டாக்கிக்கின. ஓ, என் பொண்டாட்டிங்க, என் வீடுங்க, என் பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்துன்னுக்குற. அதனால சுயநலத்தில் போயிட்டேன். அப்புறம் என்ன, இன்னும் நிறைய கிராமம் இருக்குதா? யாராலுமா ஒரு நல்லவனுக்கு இறைவன் துணை புரியலாம், கெட்டவனுக்கு இறைவன் துணை புரிகிறானே. கெட்டவன் யாரு, நல்லவன் யாரு? ஒரு நல்ல செயல் செய்யறவன் ஒருத்தன். நல்ல செயல்னா என்ன செயல்? ஒரு 4 பேருக்கு உதவுறான்னு வச்சுக்கோங்க, சரி, அவனுக்கு இறைவன் துணை வருது சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிற மந்திரிங்கெல்லாம் 4 பேருக்கு உதவுறாங்க தெரியுமா? 8 பேருக்கு துரோகம் பண்ணுகிறாங்க. அப்போ யார் நல்லவங்க? யார் சாமி நல்லவன்? நீ நினைக்கிற மாதிரி இல்லை கடவுள். அவன் பேரறிவாளன், நம்மளை மாதிரி முட்டாள் இல்லை அவன். நீ உடலை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நீனுங்கிற, அவன் செயலை பார்த்து இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லுங்கிற. கடவுள் ஆன்மாவை பார்த்து நல்லவன் கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு திருடன் போகிறான் கோயிலுக்கு, சாமி இன்னைக்கு திருட போகிறேன், எந்த துன்பமும் வராமல் திருடுனோடுறான். கடவுள் சொல்கிறான், நல்லா திருடுப்பா வாப்பான்றான். அவன் செயல் நடக்குதான் சார். அப்போ ஒருத்தன் சொல்றான், கடவுளே இந்த தீமையெல்லாம் இருக்கக்கூடாது, நான் நல்லதே செய்ப்பான்னு சொல்றான். அப்போ உன்னுடைய எண்ணங்கள் எதுவா இருக்குதோ அதுக்கு துணை நிற்கிறான் கடவுள். ஆனா கடவுள் நல்லவன் கெட்டவன் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா கடவுளுடைய படைப்பு உன் உடல் இல்லை, கடவுளுடைய படைப்பு உன் மனம் இல்லை, கடவுளுடைய படைப்பு உன் ஆன்மா. அவன் பெத்த பிள்ளைய அவன் பார்க்கறான் தீமையே இல்லாத பொருள். ஆனால் உன் உடல் உன் மனம் இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா செய்தது. அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிற. நல்லவன் ஒருத்தங்க இல்லை, கெட்டவன் இங்கே ஒருத்தன் இல்லை. பிறக்கும் போது யாரும் நல்லவன் கிடையாது, பிறந்த சாகும்போது யாரும் கெட்டவன் கிடையாது. சொல்லு, சிக்கலாகுது இல்லை? என்ன பண்ணுறது? இப்படி தான் நம்ம மாட்டிக்கிறோம் போய். ஒரு அரசியல்வாதி சரி நல்லதும் செய்யறாரு, சரி கெட்டதும் செய்யறாரு, சரி. அதே மாதிரி இறைவன் நல்லதும் செய்யறவங்களுக்கும் நீ சொன்ன மாதிரி நல்லதும் செய்யறதும் தனி முடியாது, சரி. அப்ப அரசியல்வாதி செய்யறது நல்லது கெட்டது கேட்டா அவன் கடைசியில் அவனோட முடிவு காலத்துல வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் செய்யற செயல் பாதி நல்லது செஞ்சுட்டான். கடவுள் நல்லவனா கெட்டவனா? கடவுள் நல்லவனா கெட்டவனா? நீ நல்லவன் தான். நீ என்ன எதுக்கும் நான் சொல்றது வேணா, நீ சொல்லு. சொல்றேன் கடவுள் எது பொதுவானவன், பொதுவானவன் அரசியல்வாதி. பொதுவானவன் யாருக்கு பொதுவானவன் அரசியல்வாதி அப்படின்னா அவனை சார்ந்தவனுக்கு, அவன் நல்லதை செய்யறவங்களாம் அவன் ஆளுங்க அவனை போற்ற போறாங்க, வாழ்த்த போறாங்க, கும்பிட போறாங்க. ஆப்போசிட்டுக்காரன் வருத்தப்பட போறான். அதுக்குனால அவனுக்கு என்ன பலனு, அவனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? சரி, இவன் போய் இன்னொரு அரசியல்வாதி வந்தான்னா இந்த குரூப்பு வாழ்த்த போகுது அவனை, இவனை திட்ட போறான். இதனால் அவனுக்கு என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பும் இல்லை. யாரோட யார் சேர்ந்து இருக்கிறானோ அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் மனித பிறவி. இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவனும் ஒரு அரசியல்வாதி மாதிரி தான். எப்படி அரசியல்வாதி மாதிரி அப்படின்னா அவனை யாரு முழுகிறானோ, அவனுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தானோ, அவன் இறைவனுடைய பாதத்தை உடலையோ அவனுக்கு அவன் நல்லவனாவே இருக்கிறான். எவன் அவனை பட்டும் படாத நினைக்கிறானோ, எவன் அவனை நினைக்கல, அவனுக்கு பின்னாடி இருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இறைவன் கூட ஒரு அரசியல்வாதி மாதிரி தான். யார் அவனை முழுமையா நம்பி அவனோட அர்ப்பணிக்கிறானோ அவனை அவன் காப்பாத்திடுறான். அரசியல்வாதி அப்படிதான். அவனை நம்பி அவன் காலை பிடிச்சி நீ எவன் தொங்குறான், அவனுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அவன் செய்துடுறான். அவனை எதிர்க்கிறவனுக்கு துன்பத்தை கொடுறான். இறைவனும் இறைவனை எதிர்க்கிறவனுக்கு துன்பத்தை கொடுத்தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஆன்மீக தேடல் எப்போ நிறைவு அடையுது சார்? எப்போ அது ஆரம்பமாச்சோ அது அப்போவே நிறைவடைஞ்சது.
ஆன்மீக தேடல்ன்றது ஒரு மனிதனுக்குள்ளோ எப்போ உருவாச்சோ அது அப்போவே முடிவடைஞ்சது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மனிதனுடைய பிறப்பு எப்படி, பிறந்த உடனே அவன் என்ன தேடுறான்னு நான் சொல்லியிருக்கிறேன். தாயை தேடுறான். அவன் ஒரு மனிதன் பூமியில் பிறந்த உடனே அவன் கண்ணால் முதல்ல கண்டது மண், தாய் கூட கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க தாய் தான் முதல்ல பார்த்து, மண்ணை தான் பார்ப்பான். ஏன்னா அந்த குழந்தை கவுந்து பிறகுற குழந்தை அதனுடைய காட்சி முதல்ல பூமி தான் தெரியும். கடைசியில் மனிதனுக்கு என்ன தெரியும், பூமி தான் தெரியும். அப்போது ஆரம்பத்தில் எதை கண்டானோ முடிவிலையும் அதையே காண்றான் இல்லையா? அப்போது முதல்ல அவன் கண்ட உடனே முடிவும் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அதே மாதிரி அவன் பிறந்த பிறகு மண்ணை கண்டு அப்புறம் தாயை காண்றான், அப்புறம் தகப்பனை காண்றான், அப்புறம் கல்வியை தேடுறான், அப்புறம் ஒரு தொழிலை தேடுறான், அப்புறம் ஒரு மனைவி மக்களை தேடுறான். இது வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாதே பயணம் பண்ணிருக்கிறான். மனைவி மக்கள் கதை முடிஞ்ச உடனே அவன் நொந்து நூலாகும்போது, பல துன்பங்கள் அவனை சூழும்போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறான். கடவுளை தேடும்போது பெருவாரி இன்னிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போ வேணாங்க நான் குடும்பம்லாம் எல்லாம் செடி பண்ணிவிட்டு கடைசியில் நான் கடவுளை பார்த்துக்கிறேங்கன்னா நீ பார்க்கவே முடியாமல் போயிடுவேன். கடவுளுன்றது நீ பிறந்த உடனே உன் கூடவே கடவுளும் பிறந்திருக்கிறார், அதை நீ உணர்றதில்லை. கடவுள் பிறக்கிறதில்லைன்னா நீ உயிரோடு இந்த உலகத்தில் உலகவே முடியாது. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ அறியாமையே வாழ்ந்துனுக்கிற, அது கூட உறவு கொள்ளாமையே வாழ்ந்துனுக்கிற, வெளி உலக உறவே கொண்டுனுக்கிற. காரணம் உள்முகமாக உனக்கு பார்க்க தெரியல. அப்போது இதையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல குரு கிட்ட வர, அந்த குரு சொல்கிறத பயன்படுத்தி பயணம் பண்ணணும். ஆனால் அந்த குரு கிட்ட வந்து கூட உன்னால் பயணம் பண்ண முடியல. காரணம் உன்னுடைய 3 ஆசைகள். அந்த 3 ஆசைகளும் உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ அனுபவங்கள், இவ்வளோ வயது முதுமை வந்து கூட இனி வாழுங்காலம் இறைவனோட வாழலான்ற எண்ணம் வரமாட்டேங்குது. இனி இருக்கிற குறை காலம் பேரனை பார்க்கலாமா, பேத்தியை பார்க்கலாமா, பேரனை படிக்க வைக்கலாமா, பிள்ளையை படிக்க வைக்க, இந்த எண்ணத்திலேயே தான் வாழறே தவிர எங்கள் கடவுளை வந்து. அப்போது கடவுள்னு எப்போ நீ ஒருத்தனை நினைக்கிறியோ அன்றைக்கே கடவுளினுடைய தேடலும் முடிஞ்சு போச்சு. நீ தொடர்ந்து அதோடு உலகும் போது உனக்கு தனி உறவு கிடையாது. அப்போ கடவுளோட உறவு கொள்ளும் போது என்னைக்கு நீ கடவுள் பாதையில் போனியோ அன்னைக்கே கடவுளுடைய இதுவும் முடிஞ்சது. அந்த மாதிரியான பயணங்கள் நீ பண்ணணும். அப்போது எந்த நிலையிலையும் அதை விட்டு நீங்காமல் நிற்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஏதோ ஒரு குருக்கிட்டோ ஏதோ ஒரு பெரியவங்கிட்டோ போய் கடவுளை பற்றி சொன்ன உடனே அதை அந்த காதில் வாங்கிட்டு அதை போட்டு இது என்னால் முடியாதுங்க, நான் செய்ய முடியலைங்க, எனக்கு உடம்பு வேணுங்களுங்க, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குதுங்க, நீனா கடவுளுக்கும் உனக்கும் எந்த காலத்துலேயுமே தொடர்பு இல்லாமையே போயிடுவேன். உனக்கும் யமனுக்கும் மட்டும் தொடர்பு இருக்கும். அதை மனசில் உறுதியோடு நினச்சிக்கணும். இரு விழி இழந்தவர்கள் இறைவனை காண முடியுமா சார்? ஏமா இரு விழியுமே இழந்தவர்கள், இருள் கண்ணு 2 கண்ணுமே இல்லாதவங்க வந்து இறைவனை காண முடியும். இறைவன் இருக்குது அப்படின்னு கண் சொல்தா மனம் சொல்தா? மனசு சொல்லு. அப்போது இந்த மனமாகப்பட்டது கடவுள் இருக்குதுன்னா கடவுள் இருக்கும், மனமாகப்பட்டது கடவுள் இல்லைன்னா கடவுள் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த 2 புறக்கண்ணும் கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மின்னல் வந்ததுன்னு வச்சுங்க வானத்திலிருந்து, அதை உத்து பார்த்தீங்கன்னா உன் கண்ணு போயிடும். சாதாரண மின்னலை பார்த்தாவே உன் கண்ணு தாங்கலை போயிடுத. இந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் உகந்தவன் கடவுள், அதை பார்க்கறதுக்கு இந்த கண்ணுக்கு சக்தி உண்டா? இல்லை. அதனால தான் கடவுளை பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும்? யோகத்தினுடைய மூலியமாக போய் புறக்கண்ணை மூடி அகக்கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அகக்கண் பார்த்தா தாங்கும், புறக்கண் பார்த்தா தாங்காது, கண்ணு போயிடும், குருடாயிடும். அதனால் புறக்கண்ணால் கடவுளை காண முடியாது. அப்போது கடவுள் இருக்குது இல்லை, இதை வழிபடலை அப்படின்ற நினைக்கிற மனசு, இந்த மனசு தான் முக்கியம். அங்கே மனம் இல்லைன்னா கண் இருந்தாலும் நீ எது இருந்தாலும் அந்த கடவுளை பார்க்க போகிறதில்லை நீ. அப்போது உன் மனம்தான் அதுக்கு பேஸ். உலக வாழ்க்கைக்கும் மனம்தான் காரணம், கடவுள் வாழ்வுக்கும் காரணம் மனம்தான். ஒரு மகான் இருக்கிறான், குழந்தையாக பிறந்தான், பெரியவனாக வளர்ந்தான்.
ஆனால் இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு கடவுள் தான் வேணும்னு போயிடுறான். அப்போ எது முடிவு பண்ணுச்சுன்னா அவனுடைய மனம்தான் முடிவு பண்ணுச்சு. இல்லை கடவுள் வேணாம், நான் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணிக்கிறேன் வாழான்னு சொன்னால் அது எது முடிவு பண்ணுச்சுன்னா அவனுடைய மனம்தான் முடிவு பண்ணுச்சு. அப்போது கண் காரணமே இல்லை, அவனுடைய நினைவே காரணம். அதனால தான் சொன்னான், நீ எந்த நிலையிலையும் அந்த நினைவு விட்டு நீ நீங்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா அதுக்கு தான் சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உயிர்ப்பதற்கு நாதனாம் நாமம்